உறவுமுறைகளே வணக்கம். நாம் இன்றைக்கி பிக்மம் யூடியூப் சேனலில் வாழைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூ ஏற்கனவே நான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி மேல் தோல் தனியாக பூ தனியாக எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நாம் இப்போதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டு வேக போட்டுடலாங்க. அடுப்பில் இப்போ வச்சு வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டாச்சு. நல்லா வேகட்டுங்க. வாழைப்பூ வச்சு நிறைய விதமான டிஷ் பண்ணலாங்க. பாருங்கள், பக்கத்துலேயே சாதம் வச்சுருக்கேன். எப்போவுமே நான் சாதம் வச்சு வடிச்சிருவேங்க. குக்கரில் வைக்க மாட்டேன். குக்கரில் தான் வைப்பேன், ஆனால் தட்டு போட்டு வடித்து எடுத்துருவேங்க. மூடி போட்டு குக்கரில் மூடி போட்டு வைக்க மாட்டேன். சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே பாருங்கள், வாழைப்பூவும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதில் உப்பு சேர்த்து வெந்ததுக்கப்புறமா வடித்து எடுத்துருவோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. வரமிளகாயை நல்லா வறுத்து விட்டுட்டு, கருகக்கூடாதுங்க, வறுத்து விட்டுக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. வெங்காயம் கலர் மாறாத லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. வாழைப்பூவை வச்சு நிறைய பார்க்கலாங்க. சட்னி செய்யலாம், பிரியாணி செய்யலாங்க, $65 செய்யலாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நம்ம 1 by 1 பின்னாடி வர்ற வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குது. வெந்துருச்சு. இனிமேல் தட்டு போட்டு வடிச்சிருவேங்க. நம்மளுடைய வாழைப்பூ பொரியல் ரெடி. சாப்பிட ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.